ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வாங்கியிருக்கோம். ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ரொம்ப சூப்பரான வீடியோ, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை நாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வாங்கிக்கக்கூடிய பிஜி, இது வந்து மல்டி குக்கர் செட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜினோட மல்டி குக்கர் செட் தான். இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு புக்லெட் கொடுத்துட்றாங்க. ஸோ வாரண்ட்டி, கேரண்டி அது எல்லாமே. ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டு. இந்த லிட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ நாபு டைட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நாபு. ஸோ கிளாஸ் லிட்டு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு குக்கர், அதாவது இது என்ன சொல்கிறது அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டீமரு, இது வந்து இட்லி பேன். ஓகேங்களா? இதுதான் அதில் கீழே வச்சு யூஸ் பண்ணுற ஒரு 3 பின் ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா சிலது வந்து ஒர்க் ஆகாமல் கூட இருக்கும். அதனால் நம்ம வந்து உடனே செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காய்கறியெல்லாம் வேக வச்சுக்கிறதுக்கு ஒரு பவுல் கொடுத்துருக்காங்க. ஸோ எக் ஸ்டீம் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டீமர் பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து இதை காயில் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹேண்டிலும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ளக் போட்டுட்டேன், சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆன் பண்ணிட்டோம்னா ஆன் ஆகிடும். ஓகேங்களா? ஆன் பண்ணிட்டோம்னா லைட் எரியும். பார்த்திங்களா? லைட் எரியுது. இதுதான் ஆனு. இதில் வந்து 70 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி மேக்ஸிமம் இருக்குது. ஓகேங்களா? வாட்டர் வந்து பாயில் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தண்ணியை போர் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜக்கில் எடுத்திருக்கேன். ஸோ வந்து தண்ணியை ஃபுல்லாக போர் பண்ணிட்டோம். போர் பண்ணிவிட்டு உங்களுக்கான 2 செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா? நீங்கள் எந்த செட்டிங்ஸில் வேணுமோ அந்த செட்டிங்ஸில் வச்சுருங்க. ஸோ ஆன் ஆகிடுச்சு. பார்த்திங்களா? நான் வந்துட்டு எந்த செட்டிங்கில் வேணுமோ அந்த செட்டிங்கில் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பாயில் சீக்கிரமாகவே ஆகிடுது. நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். இது பாருங்கள், வாட்டர் பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா கொதிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த சத்தமாக கேட்குதுங்களா? வாட்டர் பாயில் ஆகிற மாதிரி. ஸோ வித்தின் செகண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு பாயில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்கையும் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக்அவுட் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இதோட ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 4 இட்லி பிளேட்ஸ் மாதிரி நமக்கு வந்து 3 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 × 3 12 இட்லிஸ் நம்ம ஊற்றலாம். இது வந்து ஒரு சைஸ் மினிமம் சைஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் நாபோடு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பின்னாடி ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ லூஸ் ஆச்சுன்னா நீங்கள் டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் லாஸ்ட் பிளேட்டை வைங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேட்டு, அதுக்கப்புறம் இந்த பிளேட் வச்சுட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இட்லி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஆயில் தடவிட்டு நீங்கள் எப்பயும் ஊற்றுற மாதிரி இட்லி ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீமர் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டீமர் பிளேட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாயில் பண்ணுற வெஜிடபிள்ஸு, எக்கு எது வேணாலும் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். மோமோஸ் அந்த மாதிரி. ஓகேங்களா? இதை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ வந்துட்டு இதில் தேவையான வாட்டர் போட்டுக்கணும். இதில் வந்து மினிமம் மேக்ஸிமம் சொல்லிட்டு 2 லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ நேரம் வேக போதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு, நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பாயில் ஆகி வெளியே ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு மேலே தான் இருக்கும். ஓகே? இந்த ஸ்டாண்டும் இந்த கப்பும். இந்த கப்பில் நீங்கள் வந்துட்டு என்ன வேணால் போட்டுக்கலாம். பாயில் வெஜிடபிள்ஸு அல்லது வேறு எதனா வேக வைக்கணுன்னாலும் கூட வேக வைக்கலாம். இல்லை கேக்கு அந்த மாதிரி கூட போர் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டை போட்டுட்டு இது கலவாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இதை வச்சுட்டு இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கேக்கோ எதுவாக இருந்தாலுமே பாயில் ஆகும். ஸோ இது பிளாஸ்டிக்குங்கிறனால பயப்பட வேண்டாம். இதில் வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ இது வந்து மெல்ட் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து நல்ல ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐட்டம். நீங்கள் வந்து குழந்தைங்க வச்சுருக்கீங்க, இல்லை கஞ்சி எதனா காய்ச்சணும், இல்லை வந்து
எதனா சுடு தண்ணி வேணும், இல்லை குழந்தைக்கு 2 இட்லி ஊட்டணும், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதை கையிலே எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் சுடு தண்ணியும் போட்டுக்கலாம், இதுவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த எல்லாமே வந்து இங்கே கீழே தான் பாட்டமில் தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல தண்ணி படக்கூடாது, இந்த இடத்துல தான் தண்ணி படக்கூடாது. ஸோ தண்ணி பட்டுச்சு அப்படின்னா இது ஒர்க் ஆகாது, இந்த காயில் ஒர்க் ஆகாது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த ஃபிட்டிங் இருக்குது, இதுக்கு கீழேயும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அவங்களே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, வாட்டரில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஜிஎன் மல்டி பர்பஸ் கெட்டில் 3-in-1 வேல்யூ பேக். அதாவது இதில் வந்து பாயிலும் பண்ணிக்கலாம், இட்லியும் ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? 3-in-1 பர்பஸ்ஸு. ஓகேங்களா? இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர், 1.5 லிட்டரு. இது வந்து பவர் வந்து பார்த்திங்கன்னா 600 வாட்ஸு. ஓகேங்களா? இது மேனுஃபேக்சரிங் வந்து கர்நாடகாவிலேருந்து பண்ணி வருது. ஸோ பிஜின்னு ஒரு நல்ல பிராண்ட் தான். ஸோ சூப்பராகவே இருக்கும். உண்மையாலுமே இந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி பிளேட்ஸோடு வரது வந்துட்டு சூப்பரான ஒரு இதுன்னு தான் சொல்லணும். செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வேணும்னாலும் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.